பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, வேதம் சொல்லுகிறது யோபு 30:26 நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமையே வந்தது, வெளிச்சத்தை வர காத்திருந்த எனக்கு இருளே வந்தது. இது சாதாரண மனுஷன் அல்ல, இந்த யோபு. இவரை குறித்து யோபு முதல் அதிகாரம் முதல் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஊத் தேசம், அங்க இவரு பெரிய பணக்காரன், உத்தமன், கடவுளுக்கு பயந்தவர், தீமையை விட்டு விலகி போகிறவர். இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில பயங்கர இருள் வந்ததுங்க. நன்மை செய்யறாரு, தீமை தான் வந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தானே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன், என் வாழ்க்கையில எவ்வளவு தீமை வருது, என் கையில நன்மையை வாங்கினவங்களே எனக்கு தீமை செய்யறாங்கன்னு பல தடவை நம்ம கஷ்டப்பட்டு மனதளவுல புலம்புகிறோம் இல்லையா? ஆனா யோபு உன்னை கண்டுபிடிச்சு சரி பண்ணார். என்ன தெரியுமா? யோபு 31:1 பாருங்க. எந்த கன்னி பெண்ணையும் நான் நோக்காதபடிக்கு என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க. அவர் நினைச்சா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு கன்னிகையின் மேல் நான் நோக்கமாயிருப்பது எப்படி? அதாவது பெண் இச்சைக்கு, பாவத்துக்கு விலகி தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி கடவுளோடு ஒப்புரவாகி நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறார். ஆனாலும் அவருடைய துக்கம் மாறியது, அவருடைய கஷ்டங்கள் மாறியது. நீங்களும் நானும் பரிசுத்தத்துல நம் கண்களோடு நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை, ஏராளமான இரட்டிப்பான யோபு கிடைத்த நன்மையை போல நாமளும் பெற்றுக்கொள்வோம் என்பது நிச்சயம். எனவே சோர்ந்து போகாதிருங்கள். உங்களை இரட்டிப்பாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது நிச்சயம். காட் பிளஸ்.